என் கண் முன்னே ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்தி எரித்தார்கள். இறந்ததின் பின்னர் அந்த பெண்ணின் உடலை கட்டிக்கொண்டு வெளியே கொண்டு சென்றார்கள். அதை தவிர ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள். எனக்கு உணவும் இல்லை, சாப்பாடும் இல்லை, சித்திரவதைக்கு உள்ளானேன், கம்பியால் தாக்கினார்கள், பெரும் துன்பங்களை நான் அங்கு அனுபவித்தேன். இவ்வாறு 21 வயதுடைய மாதவி விஸ்வநாதன் எனப்படுகின்ற தமிழ் பெண் தான் பட்ட கஷ்டத்தை ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்ட கருத்துக்கள். இந்த விடயம்தான் தற்பொழுது பெரும் பேசுபொருளாகி இருக்கின்றது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. வெளிநாடு சென்ற, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்ற ஒரு பெண்ணின் கதைதான் இது. அந்த வகையில் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மாதவி திருமணம் முடித்து ஒரு குழந்தையும் இருக்கின்றது. கணவன் அவ்வப்போது வேலைக்கு சென்று வருகின்ற ஒருவராக இருக்கின்றார். நிரந்தர வேலை இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த குடும்பத்துக்கு வீடு கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கின்றது. அப்போதுதான் அந்த பெண் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஊடாக அந்த பெண் துபாய் நாட்டுக்கு செல்வதற்கு தயாரானார். அந்த நிறுவனமும் அசல் விசாவை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்கின்றீர்கள் என்று கூறி என்னை துபாய்க்கு அனுப்பி வைத்தார்கள். நான் துபாயில் 1 மாதம் வேலை செய்தேன். அதற்கு பிறகாக நான் வேலை செய்த பணத்தை தாருங்கள், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதாவது அந்த 1 மாதம் நிறைவடைந்ததன் பின்னர் சம்பளத்தை தாருங்கள், நான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினேன். அப்போது நான் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டேன். நீ சம்பளம் கேட்டால் இங்கிருந்து உயிருடன் போக முடியாது என்று அச்சுறுத்தினார்கள். இவ்வாறு முகவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அந்த பெண் கூறினார். அதை தவிர எனக்கு உணவு தர மாட்டார்கள், கேக், தண்ணீர் இவ்வாறுதான் தருவார்கள். இந்த நிலையில் தான் 1 மாதத்திற்கு பின்னராக என்னை துபாயில் இருந்து ஓமான் நாட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சின்ன சின்ன வீடுகளிலே வேலை செய்ய வைத்தார்கள். அங்கு நிரந்தர வேலை இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வீடுகளுக்கு வேலைக்கு செல்வேன். அதற்கு பிறகாக அங்கு சம்பளம் கேட்டாலும் தாக்குவார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள். இவ்வாறு பல இன்னல்களை எதிர்நோக்கி இருந்தேன். அதன் தொடர்ச்சியாக அந்த முகவர்களிடமிருந்து நான் தப்பித்து தூதரகத்துக்கு சென்றேன். இவ்வாறு தூதரகத்துக்கு சென்ற போது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சுற்றுலா விசாவில் வந்திருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று. அதற்கு பிறகாகத்தான் எனக்கு சுற்றுலா விசாவில் வந்ததே தெரியும். அதைத் தொடர்ந்து நான் வீதிகளிலே திரிந்தேன். என்னை போல பலர் வீதிகளிலே திரிந்தார்கள். எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நாங்கள் உணவை அங்கும் இங்கும் திரிந்து பெற்றுக் கொண்டோம். பல துன்பங்களை நாங்கள் எதிர்நோக்கினோம். வீதிகளின் அருகிலே நாங்கள் படுத்துறங்கினோம். இவ்வாறு நானும் என்னை போன்ற பலரும் அங்கு பல துன்பங்களுக்கு உள்ளானார்கள். அப்போதான் போலீசார் எங்களை கைது செய்து தடுத்து வைத்தார்கள். தொடர்ச்சியாக எங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள். அப்போது நீங்கள் சிறைக்கு செல்லுகின்றீர்களா அல்லது பணம் கட்டுகின்றீர்களா என்று கேட்டார்கள். குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டித்தான் நாங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும், வேறு வழி இல்லை. என்னை சிறையிலே அடைத்தார்கள். அவ்வாறு நான் பல மாதங்களாக சிறையிலே இருந்தேன். ஐதவிர நான் உட்பட பல பெண்கள் இருந்த போது முகவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள், பெண்களை தாக்குவார்கள். எங்கள் முன்னே ஒரு பெண்ணை தாக்கினார்கள், எரித்தார்கள். அந்த பெண் இறந்தால் பிறகு அந்த பெண்ணின் சடலத்தை ஒரு பையில் கட்டி கொண்டு வெளியே போனார்கள். அதை தவிர மற்றொரு பெண்ணை நிர்வாணமாக்கி துஷ்பிரயோகம் செய்தார்கள். அதை காணொலியாக பதிவு செய்த போது எனது தொலைபேசியை முகவர் அடித்து உடைத்தார். நீ உயிருடன் நாட்டுக்கு போக முடியாது என்றார். எங்களை அச்சுறுத்தினார்கள். இவ்வாறு பல துன்பத்தை நாங்கள் அனுபவித்தோம், எங்களோடு இருந்தவர்கள் அனுபவித்தார்கள். அவ்வளவு கொடூரமான விடயங்கள் எல்லாம் அங்கு நடைபெற்றது. இதற்கிடையில் தான் எனது வீட்டுக்காரர்கள் என் தொடர்பு இல்லாமல் தவித்தார்கள். அதுக்கு பிறகாக நான் சிறையிலிருந்து வெளியே வந்ததன் பின்னர் நாட்டுக்கு வருவதற்கு பணம் தேவைப்பட்டது. முதல் முறையாக எனக்கு டிக்கெட் போட்டார்கள். அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிவிட்டது. அதற்கு பிறகாக மீண்டும் டிக்கெட் போட்டார்கள். இவ்வாறு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை அவர்கள் நான் வருவதற்காக கடனாக பெற்றார்கள். அந்த 5 லட்சம் தொகையை இவர்கள் 20% வட்டிக்கு பெற்றார்கள். அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் அந்த 5 வீதத்திற்கு வட்டி செலுத்த வேண்டும். இவ்வாறான பின்னணியில் கணவனுக்கு வேலையும் இல்லை. இன்று உடையும் உயிருடன் தான் நான் வந்து சேர்ந்தேன். அவரது துன்பங்களை நான் எதிர்கொண்டேன். இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேலைவாய்ப்பு நிறுவனம் தொடர்பாக முறைப்பாடு கொடுத்தேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஒரு பிள்ளையுடன் நாங்கள் வீடு இல்லாமல் இன்று முன்னைய நிலையை விட மிக கேவலமாக இருக்கின்றோம். மிகவும் வறுமையில் இருக்கின்றோம். கடனையும் வேறு கட்ட வேண்டும். என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றது என்கின்ற பல கருத்தை அவர் கூறியிருந்தார். ஐதவே இதற்கிடையிலே எனது தாயும் கணவரும் அந்த வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் சென்று எனது மனைவியை மீட்டுக் கொண்டு வாருங்கள், இலங்கைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் கூறப்பட்டது. அதற்கு பிறகாக அவர்கள் பெரிய அளவிலே இதுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. இவ்வாறு அந்த நிறுவனம் எங்களை ஏமாற்றி விட்டது என்கின்ற அடிப்படையிலும் அந்த பெண் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனவே இவ்வாறு பல துன்பங்களை எதிர்நோக்கி அந்த பெண் இன்று நாட்டுக்கு வந்திருக்கின்றார். அதை தாண்டி வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் அறிந்து கொள்வதற்காகவே இந்த விடயங்களை எல்லாம் அவர் பகிர்ந்திருக்கின்றார்.
இந்த சூழ்நிலையில் தான் அந்த பெண்ணின் தாயார் கூறுகின்ற போது, எனது பெண் 6 மாதமாக தொடர்பு இல்லாமல் இருந்தார். அதன் பிறகாகத்தான் அங்கிருந்து அவர் சிறையிலே விடுவிக்கப்பட்ட பின்னர் எங்களை தொடர்பு கொண்டார். நாங்கள் இங்கு வட்டிக்கு பணம் வாங்கி அனுப்பித்தான் அவர் அங்கிருந்து வந்தார். இன்று அனைவருமே கஷ்டப்படுகின்ற சூழலில் இருக்கின்றோம். பணத்தை எப்படி கட்டுவோம் என்று தெரியாமல் இருக்கின்றோம். இதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணின் தாய் கூறினார். கணவனும் அதே போலதான் கூறியிருந்தார். எனக்கு 60,000 சம்பளம், அதை வைத்து நான் என்ன செய்வது, எந்த விடயத்தை நான் பார்ப்பேன், இது என்ன செய்ய போகின்றோம், எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, அந்த வீட்டை அமைப்பதற்காகத்தான் இவ்வாறு முயற்சி செய்தோம், ஆனால் இனியும் அது சாத்தியமில்லை. இருக்கின்ற பிரச்சனையை விட அதிகூடிய பிரச்சனை தற்பொழுது இருக்கின்றது. இந்த 5 லட்சம் ரூபாய் கடனையும் கட்ட வேண்டும். அது தவிர இதிலே முக்கியமான விடயம், அந்த 5 லட்சத்திற்கு 20% வட்டி. அதாவது அந்த 5 லட்சத்திற்கு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். ஆனால் அவரது வருமானம் என்பது 60,000 ரூபாய். எப்படி அதை கட்ட முடியும்? ஆனால் மனைவியை வெளிநாட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நானும் மனைவியின் தாயும் முனைந்து இவ்வாறு காசை அனுப்பி அவரை நாங்கள் எடுத்து விட்டோம். இன்று அந்த பெண்ணின் உயிர் மட்டும்தான் இருக்கின்றது. அவர் போகும்போது எங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்ததோ அதை விட தற்பொழுது மோசமடைந்திருக்கின்றது. இனி நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றே தெரியவில்லை. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். எனவே போலீஸ் நிலையத்தில் தொடர்பாக முறைப்பாடு கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த விடயம் தொடர்பாக போலீசார் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் என்ற கேள்வியும் இங்கு எழுந்திருக்கின்றது. இதே போல பல பெண்கள் இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்காக செல்கின்றார்கள். பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவை சேர்ந்த பெண் ஒருவரும் அண்மையிலே என்னை தொடர்பு கொண்டிருந்தார். நான் இவ்வாறு சவுதியிலே சிக்கிக் கொண்டேன், என்னை எப்படியாவது நாட்டுக்கு எடுங்கள் என்று. முடிந்தவரை நாங்கள் சில விடயங்களை சிலரிடம் சொல்லி தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் என்று கூறலாம். ஆனால் கூறுகிற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதே போல பல விடயங்கள், பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பலர் அங்கே சிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எடுப்பதற்கே 6-7 மாதம் ஆகின்றது என்று. அதை தாண்டி பலர் வருடக்கணக்கில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலைகளுக்குள் போய் சிக்கிக் கொண்ட மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பெண்கள் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். எனவே இந்த பெண்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கின்றது? இங்கிருந்து செல்வர்களால் அந்நிய செலவான இந்த நாட்டுக்கு வருகின்றது, வருமானம் வருகின்றது. அவர்கள் அங்கு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி சாப்பிடாமல் அவர்கள் இவ்வாறு பணத்தை அனுப்புகின்ற போது நாட்டுக்கு அந்நிய செலவாணி வருகின்றது. ஆனால் அவர்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கின்றது? இங்கிருக்கின்ற வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் எப்படி இவர்களை எல்லாம் அனுப்புகின்றது? அதற்குரிய ஏற்பாடுகள் சரியாக இருக்கின்றதா? அவ்வாறு ஏமாற்றப்பட்டவை தொடர்பாக ஏதாவது வேலைவாய்ப்பு நிறுவனம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு கொடுத்தால் அந்த நிறுவனம் முடக்கப்படுகின்றதா? எதுவுமே இல்லை. பணம் இருந்தால் என்ன செய்யலாம் என்ற நிலை நாட்டில் இருக்கின்றது. தற்பொழுது அனுர அரசு இருக்கின்றது. இவர்கள் பலவற்றை செய்வார்கள் என்று பார்த்தால் இவர்களும் எதுவும் செய்வதாக இல்லை. எனவே வெளிநாடு செல்கின்ற பெண்களுக்கு, வெளிநாட்டில் தற்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு சரியான தீர்வை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அதை தாண்டி இங்கிருந்து வெளிநாடு செல்லுகின்ற பெண்கள் யோசிக்க வேண்டும். அதை தவிர ஆண்களும் யோசிக்க வேண்டும். பெண்கள் மட்டுமா பாதிக்கப்படுகின்றார்கள் சொன்னால் இல்லை, ஆண்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆண்களும் அங்கே பல துன்பங்களை சந்திக்கின்றார்கள். ஆண்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். அதுவே திருமணமான பெண்கள் இங்கிருந்து செல்லுகின்றார்கள். கணவனின் சுமையை குறைப்போம், வீட்டு சுமையை குறைப்போம், பெண்களுக்கு அங்கு வேலை வாய்ப்பு இலகுவாக கிடைக்கின்றது என்பதற்காக இங்கே காசை கொடுத்து பல பெண்களை எடுத்து வைத்து அவர்களை வைத்து அவர்களுக்கு காசு கொடுக்காமல் உழைக்கின்ற வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இருக்கின்றது. இடைத்தரகர்கள் இருக்கின்றார்கள், முகவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல பெண்கள் மோசடி செய்யப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கு உட்பட தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் பல பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பல கொடுமைகளை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.